அதுக்கெல்லாம் சட்டம் இல்லை, தட்டலாம். கை தட்டுறது நல்ல விஷயந்தான். கை தட்டினா உடலுக்கு ஆரோக்கியம். அமெரிக்காக்காரன் ஆய்வு பண்ணி சொல்கிறான், கை தட்டினா மாரடைப்பு நோய் வராலாம். ஒரு பெரிய அரங்கத்துக்குள்ளே ஒரு போட்டியை நிறுவி இருக்கிறாங்க. போட்டினா எப்படி? 5 மணி நேரம் தொடர்ச்சியாக யார் கை தட்டுகிறார்களோ அவர்களுக்கு 10 லட்சம் ரூபா பரிசு. 10 லட்சம் கொஞ்சமா? இங்கே குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுப்பா, அது வேற விஷயம். ஆனால் கை 5 மணி நேரம் தட்டுனா 10 லட்சம். ஆனால் பாருங்க, 10 லட்சத்துக்கு போட்டி வச்சாச்சு, கூட்டத்தில் போய் செத்தா மொத்தம் 34 லட்சமா. இடி விழுந்து திட்டக்குடியில் செத்து போனாங்க, அதுக்கு வழி இல்லை. என் தாய்மார்கள் விவசாய வேலை பார்க்கும்போது இடி விழுந்து செத்து போச்சு 7-8 பேர் கடலூர் மாவட்டத்தில். நான் என்ன சொல்ல, எங்கே நீதி இருக்கு, எங்கே நியாயம் இருக்கு? ஆனால் எங்கே சேர்ந்துருக்கிறோமோ என்ன தப்பு பண்ணாலும் சரின்னு பேச ஒரு கூட்டம் இருக்கு. நான் என்னத்தை சொல்றது? அப்படி அமெரிக்காவில் பெரிய அரங்கத்துக்குள்ள குளிர் ஊட்டப்பட்ட அறைக்குள்ள ஒரு போட்டியை அறிவிச்சாச்சு. போட்டியினுடைய நிபந்தனை என்ன? ஒரு வினாடி கூட நிறுத்தாம கை தட்டிக்கிட்டே இருக்கணும் 5 மணி நேரம். வென்று விட்டால் 10 லட்சம் ரூபா பரிசு. உடனே கூட்டத்தை கூட்டியாச்சு. பரிசு போட்டியில் பங்கு பெற்றவர்கள்லாம் கை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. தட்ட முடியலை. கடைசியாக ஒரே ஒரு இடத்துல கை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. 5 மணி நேரம் முழுமையாக கை தட்டி நிரூபித்து விட்டார்கள். வெற்றி பெற்ற அந்த கை தட்டியவர் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் என்று விழா குழுவினர்கள் அழைக்கிறார்கள். மேடைக்கு கை தட்டினவர் வரணும்னா 2 பேர் எந்திரிச்சு வந்தாங்க. ஒரே ஆச்சரியம், என்னையா கை தட்டினது ஒரு ஆள் தானே, 2 பேர் வர்றீங்க அப்படின்னு பார்த்தா ஒருத்தருக்கு வலது கை இல்லை, ஒருத்தருக்கு இடது கை இல்லை. 2 பேருக்கும் ஒவ்வொரு கை தான் இருந்துச்சு. கை இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை, நம்பிக்கை இருந்துச்சு இல்லை. அதனால ஆளுக்கு ஒரு கையையும் சேர்த்து 2 கையா தட்டுனதுனால பரிசு 10 லட்சத்தை வென்று விட்டார்கள். இங்கே ஒற்றுமை ரொம்ப முக்கியம்.